அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் பிள்ளைகள். இன்னமும் எக்ஸாமுக்கு 2.5 மாசம் இருக்குது. எக்ஸாமுக்கு 2.5 மாசம் இருக்குது. நேற்று எங்களுக்கு டைம் டேபிளும் வந்துட்டு. அப்போ டைம் டேபிளும் வந்துட்டு பல பேர் அதில் ஃபெடப் ஆகிருப்பீங்க, சில பேர் சந்தோஷப்பட்டிருப்பீங்க. அது மிக குறைவான நம்பராக இருக்குமென்று எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். நிறைய பேர் அதை நினைச்சு கவலை மட்டும்தான் பட்டிருப்பீங்க. என்னடா 2.5 மாசம் தான் இருக்குது, இந்த 2.5 மாசத்துக்குள்ள படிக்க இயலுமா, பெரிய ரிசல்ட்ஸ் எடுக்க இயலுமா என்ற மனக்குழப்பத்தில் இருக்கிறீங்க. ரைட், அந்த ஆக்களுக்கு தான் இந்த வீடியோ. அந்த ஆக்களுக்கு தான் இந்த வீடியோ. ஒருவேளை பிள்ளைகள் கவனிச்சு கொள்ளு, நீ எஸ்ல இருக்கிறான்னு வைப்போம், உன்னையால கட்டாயம் இந்த 2.5 மாசத்துல ஏக்கி கொண்டு போவே இயலும். நீ சீல இருக்கிறான்னு வை, கட்டாயம் உன்னையால இந்த 2.5 மாசத்துல ஏக்கி கொண்டு போவே இயலும். நீ பீல இருக்கிறான்னு வை, கட்டாயம் இந்த 2.5 மாசத்துல உன்னையால 90+ கொண்டு போவே இயலும். நீ ஏயில இருக்கிறான்னு வை, கட்டாயம் உன்னையால இந்த 2.5 மாசத்துல 90+ கொண்டு போவே இயலும். 2.5 மாசம் தாராளமா போதும், தாராளமா போதும். எங்கள்கிட்ட படிச்ச மாணவர்கள் இதுக்கு இருக்கிறீங்க. எப்படி 3 மாசத்துல எஃப்ல இருந்து பிக்கு கொண்டு போனீங்க, சில இருந்து ஏக்கு கொண்டு போனார்கள் இருக்கிறீங்க. சில நேரம் அந்த வாக்கள் வீடியோ பார்த்தா நீங்க போட்டுக்கொள்ளுங்க உங்களோட கொமெண்ட் செய்தில. இந்த பிள்ளைகளுக்கு அது பெரிய மோட்டிவா இருக்கும், இந்த பிள்ளைகளுக்கு அது பெரிய மோட்டிவா இருக்கும். ஏனென்றா நிறைய பேர் இப்பயே ட்ராப் பண்ணுவோமா என்ற மனநிலைக்கு வந்திருக்கிறீங்க. இப்பயே ட்ராப் பண்ணுவோமா என்ற மனநிலைக்கு வந்திருக்கிறீங்க. தேவையில்லை பிள்ளைகள். காலம் தாராளம், காலம் தாராளம். ஆனா அதை சரியா பயன்படுத்தணும். சரியா பயன்படுத்துற ஆட்களுக்கு தான் இந்த காலம் மிக அழகா பதில் சொல்லும், மிக அழகா பதில் சொல்லும். இல்ல நீங்க இதை நினைச்சு கவலைப்பட்டு கொண்டிருந்தீங்க என்றால் 2.5 மாசம் 2 மாசம் ஆகும், 2 மாசம் 1 மாசம் ஆகும், 1 மாசம் எக்ஸாமுக்கு முதல் நாள்ல கொண்டு போய் நிற்கும். இவ்வளவு நாளா என்ன படிச்சீங்க என்று இல்ல, இந்த 2.5 மாசம் எப்படி படிக்க போறீங்க என்றது இருக்குது. யாரு ஃபர்ஸ்ட் ஆவாராண்டு இல்ல, யாரு லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஆவாராண்டதுலாம் இருக்குது. லாஸ்ட் உங்களோட கடைசி டைம், உங்களோட எக்ஸாம் டைம் டேபிள் வந்த டைம். இதை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்களோ அப்படித்தான் உங்களோட ரிசல்ட்ஸ் அமைய போகுது, அப்படித்தான் உங்களோட ரிசல்ட்ஸ் அமைய போகுது. அதுக்கு மெயினா நீங்க ரிசல்ட்ஸ் எடுக்கணுமெண்டா உண்டு உங்களுக்கு கட்டாயம் பாஸ் பேப்பரை செஞ்சு பழகுங்கடா. வேற எந்த கதையுமே இல்ல பிள்ளைகள். பாஸ் பேப்பரை செஞ்சு பழகுங்க, பாஸ் பேப்பரை செஞ்சு பழகுங்க. எஸ்ஏயா எஸ்ஏ பழகு, எம்சிக்யூவா எம்சிக்யூவா பழகு. இன்னமும் முடலுக்கு பின்னால ஓடுனீண்டா என்றா எல்லாருக்குமே தெரியும். முடல்னு ஓடுன யாருமே உருப்பட்டதே இல்லை, முடல்னு ஓடுன யாருமே உருப்பட்டது இல்லை. 7 ஹிஸ்டரியிலேயே பாஸ் பேப்பர் தாண்டி கேள்வி வந்த வரலாறும் இல்லை, பாஸ் பேப்பர் தாண்டி கேள்வி வந்த வரலாறும் இல்லை. ஒவ்வொரு வருஷமும் தட்டி பார்த்தா கிட்டத்தட்ட 45+ எம்சிக்யூ ஃபைனல் பேப்பர்ல பாஸ் பேப்பர்ல இருந்து தான் வரும். ஒரு கேள்வி இல்லாட்டி 2 கேள்வி உங்களோட ரிசோர்ஸ் புக்ல இருந்து புதுசா வரும். ஒரு கேள்வி இல்லாட்டி 2 கேள்வி ரிசோர்ஸ் புக்ல இருந்து பெருசா வரும். அதுவும் புது சிலபஸ்ல 19, 20, 21, 22, 23, 24 6 வருஷம் இருக்குது, 6 வருஷம் இருக்குது. இந்த 6 வருஷத்துக்குள்ள இருந்துதான் மேக்சிமம் கேள்வி வரும். அப்படி இல்லையா முன்னுக்கு 10 வருஷம் இருக்குது, 18ல இருந்து 11, 16 வருஷ பேப்பர் தாராளமா அழகா தியரியோட கம்ப்ளீட் பண்ணுங்க. எல்லாம் பெரிய விஷயமே இல்லடா, எடுத்து தள்ளி போட்டுறலாம், எடுத்து தள்ளி போட்டுறலாம். யாரு எடுத்து தள்ளலாம்டா, முயற்சி உடைய பிள்ளைகள் மட்டும்தான் எடுத்து தள்ளலாம். அதங்க கட்டாயமா முயற்சி உடைய புள்ள, ஒர்க் பண்ற புள்ள மட்டும்தான் அதை யூஸ் பண்ணலாம். இல்ல நான் இப்பயும் ஃபோன் யூஸ் பண்ணுவேன், டிக்டாக் பார்ப்பேன், இன்ஸ்டாக்குள்ள உலாவுவேன், ஃபேஸ்புக்கில் கிடப்பேன். நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்க மாட்டீங்க, இல்லாட்டி சட் ஜிபிடியோட சட் பண்ணிட்டு இருப்பேன் என்றா உங்களால் இந்த ரிசல்ட்ஸுக்கு போவே இயலாது. வேணுமெண்டா நீங்கள் உங்களோட ரிசல்ட்ஸை குறைஞ்சிக்கலாம், இல்லாட்டி ஃபெயிலுக்குள்ளே போகலாம். ஃபெயில் பிள்ளைகளை பற்றியும் நான் சொல்லையில, நீ எஃப்ல இருக்கிறியா, இருக்க மாட்டா எஃப்ல இருந்தா நீ பிக்கு மேக்சிமம் ட்ரை பண்ணலாம்டா. எஃப்ல இருந்தா நீ பிக்கு மேக்சிமம் ட்ரை பண்ணலாம். ஆசையை தொங்கல்ல வைங்க, ஆசைப்படுறதுக்கு கஞ்சப்படாதீங்க பிள்ளைகள், ஆசைப்படுறதுக்கு கஞ்சப்படாதீங்க. ஆசை இருந்தா தான் அதை நோக்கி போகலாமே. இங்க வச்சா அதுகிட்ட வந்தா சந்தோஷப்பட்டு விட்டுருவீங்க,
இங்க வைங்க, டொப்ல வைங்க, 90ல வைங்க, ஏறுவீங்க. 2 மாசம் தாராளம், 2 மாசம் தாராளம். அதுக்கு என்ன செய்யறது? எத்தனையோ சேர்மார் நிறைய ப்ரொஜெக்ட் செய்யறாங்க. அவங்களோட அனுபவத்தை தொகுத்து உங்களுக்கு தாராங்க, தொகுத்து தாராங்க. இப்படி தாண்டா வரும், இப்படி தாண்டா வரும் என்று சொல்றாங்கன்னு கேளுங்கடா. அதுக்கேத்த மாதிரி ஒரு சேரை பிடிச்சிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணுங்கடா, வந்துருண்டா. அவங்க தாராங்க, தாராங்க பிள்ளைகள். உங்களுக்கு இப்படித்தான் வரப்போகுதுண்டு. அப்ப ஏன் மிஸ் பண்ண போறீங்க? அதுக்கேத்த மாதிரி போங்க. இந்த 2 மாசத்துலயும் நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேணாம். நீங்க எடுத்து இதுக்கேத்த மாதிரி நான் செஞ்சு பழக போறேன் வேணாம், வேணாம், வேணாம். அது இதுக்கு 8 மாசம் 6 மாசம் இருக்கக்குள்ள நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கலாம். இதுக்கு பிறகு நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணவே வேணாம். அப்படி இல்லையா, உனக்கு தேட கஷ்டமா, எங்கட 3 months ப்ரொஜெக்ட் இருக்குதுடா. ஒரு 4000 முழு கெமிஸ்ட்ரியும், எம்சிக்யூ, எஸ்ஏ, ஸ்ட்ரக்சர் எல்லாமே தாரனடா. சும்மா ஜாயிண்ட் ஆகி படிச்சு பாடுறா. அப்படியோ கேள்வி வரும். 40 எம்சிக்யூ சொலிட் பண்ணி எடுக்கலாம். எஸ்ஏ வளரணுமா? எஸ்ஏ ப்ரொஜெக்டுக்குள்ள வாங்கடா. அப்படி வேற சேர்மா வச்சிருக்கிறாங்கடா ப்ரொஜெக்ட். போங்கடா, போய் படிங்கடா. தானா படிச்சுக்க மாட்டீங்க, சொன்னா கேளுங்கடா. ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஒரு சேர ஃபாலோ பண்ணுங்க. நீங்க சரியா போய் சேர்ந்துருவீங்க. சரியான இடத்துக்கு அவங்க கைட் பண்ணுவாங்க. எந்த சேருமே உங்களை ஃபெயிலுக்கு கொண்டு போக விரும்பவே மாட்டாங்க. எல்லாருமே உங்களை எடுக்க தாண்டா வைக்க ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கும் அதாண்டா தேவை. ஸோ சரியா ஃபாலோ பண்ணி போயிட்டீங்கடா, உங்களோட ரிசல்ட்ஸ் உண்மைக்கும் உண்மைக்கும் பெஸ்டா வரும். உங்களோட ரிசல்ட்ஸ் உண்மைக்குமே பெஸ்டா வரும். நீங்க பயப்படவே தேவையில்லை. அப்ப இருக்கிற 2.5 மாசம் பாஸ் பேப்பர் கல்வியை படிங்க. நான் அனலைஸ் போடுறேன், நான் உங்களுக்கு அந்த அனலைஸுக்கு ஏத்த மாதிரி ஒர்க் பண்ணுங்க. கெமிஸ்ட்ரி மற்ற பாடத்துக்கும் சேர்மார் சொல்லுவாங்க, இப்படி வரும், இல்லாட்டி இப்படி இப்படி ஒர்க் பண்ணுண்டு. அதுக்கு ஏத்த மாதிரி போங்க. இந்த வார மாசத்துல இருந்து நான் இந்த டைம் உங்களுக்கே ஒதுக்குறேன். நாங்க ஒர்க் பண்ணுவோம், சேர்ந்து செய்வோம். கொண்டு போவோம் மேக்கி, கொண்டு போவோம் மேக்கி. வீடியோ பார்க்குறார்கள் எங்களோட குரூப்ல, இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்கை போடுறேன், ஜாயின்ட் ஆகி கொள்ளுங்கடா. தொடர்ச்சியா உங்களுக்கான வேலைகளை வார மாசத்துல இருந்து நான் முற்று முழுதான் முன்னெடுக்கிறேன். மற்ற கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி போட்டு உங்களுக்காக நாங்க இந்த வருஷம் 25 பெட்ஜுக்கு ஒர்க் பண்ண தொடங்குவோம். அதே மாதிரி புது ப்ரொஜெக்ட் ஒன்றும் வச்சிருக்கிற 40+ எம்சிக்கு உண்டு. அதாவது எதிர்பார்க்கப்படுற முதலாவது எம்சிக்கு ஒரு 4 எம்சிக்கு, 2வது எம்சிக்கு ஒரு 4 எம்சிக்கு, அதுக்குள்ளதான் பெரும்பாலும் எம்சிக்கு வருமே தவிர மிஸ் ஆகுது. ஸோ அந்த ப்ரொஜெக்டையும் நாங்க கடைசியா 2 மாசத்துக்கு பிறகு எக்ஸாமுக்கு 1 மந்த்துக்கு செஞ்சு கொள்ளுவோம். ஸோ பெரிய விஷயமே இல்லை, பெரிய விஷயமே இல்லை. எடுக்கிறது ஒன்று பாஸ் பேப்பரை படி, வார மாதிரி படி, ரிசோர்ஸ் புக்கை கேள்வி வழங்க, இல்லாட்டி ரிசோர்ஸ் புக் நோட்ஸை பாரு, ஒரு சேர ஒழுங்கா ஃபாலோ பண்ணு. 2.5 மாசத்தையும் சரியா யூஸ் பண்ணி எஸ்ஏ கல்வி, எஸ்ஏ தியரிக்கு ஏத்த மாதிரி படி. எஸ்ஏக்கு எல்லாம் படிக்கணுமெண்டு இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கேள்வியை செய்து செய்து பழகு. 5வது 6வது 7வது 8வது 9வது இப்பயே ஃபிக்ஸ் பண்ணு என்ன எஸ்ஏ போய் செய்ய போறாண்டு. அப்படியே வந்து சேருண்டா, அப்படியே வந்து சேரும். ஏன்னா ஃபைனல் பேப்பர் எல்லாமே வாரதில்லை, குறிப்பிட்ட அளவு தான் வரப்போகுது. அந்த குறிப்பிட்ட அளவையும் நீங்க மேக்சிமம் யூஸ் பண்ணீங்கடா சரியான இடத்துக்கு போய் சேர்ந்துடுவீங்க.